ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேற்று நான் டிஎன்பியில் ஒரு சில விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ ஐ லேர்ன்ட் ஒன் திங். ஸோ நான் கற்றுக்கிற விஷயத்த கொஞ்சம் போஸ்ட் மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ ஏன்னா நிறைய பேர் டிஎன்பியில் நினைக்கிறாங்க, நிறைய பேர் உள்ள ஹையர் லெவல் கிரியேட்டர்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால் நான் அந்த விஷயத்தை போஸ்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னென்னா ஒன்றும் இல்லை, நேற்று நான் கற்றுக்கின விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் மேட்டர்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நான் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது ஸோ நிறைய பேர் வந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நான் ஹாய் ஆனாலும் எல்லாருக்கும் நல்லா பேசினேன். பட் தெரியாத ஒரு சில பிளேயர்ஸ் இருந்தாங்க, கொஞ்சம் பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருந்தாங்க. அவங்ககிட்ட எப்படி நான் போய் பேசுகிறேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு கொஞ்ச நேரத்தில் அவங்களே வந்து ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாரும் பேசினாங்க. ஸோ நான் போய் பேசலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் அவங்க எப்படி வந்து பேசுவாங்க யோசித்தேன். பட் அப்படிலாம் இல்லை, அவங்களே வந்து பேசினாங்க. அந்த எங்கள் டீம் சாரும் வந்தார். ஸோ அவர்கிட்ட நம்ம எப்படி போய் இன்ட்ராக்ட் ஆகிறது, அவர் பெரிய 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 பர்சன் எப்படி போய் இன்ட்ராக்ட் ஆகலாம் யோசித்தேன். அவரே வந்து ஹாய் கனி அந்த மாதிரி சொல்லி அவரே பேசினார். ஸோ நம்ம போய் ஒருத்தர்கிட்ட அவர் பேசணும் வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளே போய் இன்டர்ஃபியர் ஆகணும், இன்ட்ரடியூஸ் ஆகணும். ஸோ நீங்களும் மேலே வரும்போது ஒரு வருஷமும் ஒரு டீமில் 10 பேர் புதுசாக இருப்பாங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே போய் இன்ட்ரடியூஸ் ஆகும், ஒரு தப்பும் கிடையாது. அப்படியே உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த விஷயத்தை நேற்று கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நீங்களும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.